Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஒரு லேட் ப்ளூமர்ஸ்க்கான பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 சீகிள் லைஃப் டெம்பஸ் 3 பேராகிராஃபும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் ரொம்ப பார்த்தீங்கன்னா லாங் பேராகிராஃப் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் ஒரு பேராகிராஃப் அப்லோட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது ஃபுல்லாக படிக்க முடியும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக எப்படி படிக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 பேராகிராஃபும் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம்லையும் சீகிள் லைஃப் டெம்பஸ் இந்த 3 பேராகிராஃப் படிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வரக்கூடிய கோட்டையிலுக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட் மட்டும் படித்தா போதுமா சார், எதுவுமே படிக்க முடியாதுங்க. அட்லீஸ்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து எதுவுமே நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியல அப்படின்ற கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்காக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டி சார்பில் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சீகிள் பேராகிராஃப். சீகிள்ன்ற நமக்கே ரொம்ப முக்கியமான தெரியும். ஸோ ஒரு பேராகிராஃப்ஸ் ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் படிக்க கஷ்டம் வந்து ரோல்னு கூட எழுதிக்கங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, நம்ம சைட்டில் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் அப்போ சீகிள்ஸ் பிரதர், சீகிள் சிஸ்டர், மதர் பர்ட், ஃபாதர் பர்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான ஸ்டோரி இருக்கிற கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட்லாம் பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ எல்லாருமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுனா சார் பேரா தானே எழுதணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் பேராகிராஃபாக எழுதினா சரி, பாயிண்ட்டாக எழுதினா சரி, ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷம் பப்ளிக் வேல்யூஷன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் எப்படி எழுதணும், பாயிண்ட் சரி இருந்தால் சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த யங் சீகிள் வாஸ் அலோன்னா தன்னந்தனியாக. அது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். ஒரு சிலர் படிச்சிருந்த யங் சீகிள் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெஜண்ட். ஸோ அப்படி இல்லை, த யங் சீகிள் வாஸ் அலோன். ஹி வாஸ் அஃப்ரைட் படித்தாலும் சரி, இல்லை ஃபியர்னு படித்தாலும் ஸ்கேர், timid to fly. ஸோ இதில் ஏதாவது ஒரு வேர்ட் படிச்சுன்னா அப்போ he was afraid to fly கூட படிச்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட், he had no courage, தைரியம் இல்லை. he had no ஃபுட்டும் கிடையாது. ஃபுட் இல்லாத he was hungry, ரொம்ப வந்து பசியில் இருந்தது. த யங் சீகிள் வாஸ் ஸோ ஆங்க்ரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டுச்சு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இஸ் பேரண்ட்ஸ் என்கரேஜ். அந்த என்கரேஜ்ன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான், மோட்டிவேட்டட் அல்லது ஹெல்ப்டு ஹிம், பட் இட் டிட் நாட் ப்ளே, பறக்கல. ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அந்த மதர் பேர்ட் ஆட் த பிளான். அதுக்கப்புறம் அந்த மதர் பேர்ட், அந்த தாய்ப்பறவை ஒரு திட்டமிடும். ஷி சோட் எ ஃபிஷ், ஒரு ஃபிஷ்ஷை கொண்டு வந்து காட்டும். இட் மேட் ஹிம் டு டைவ். அதுக்கப்புறம் அந்த யங் சீகிள் வந்து டைவ் பண்ணும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த யங் சீகிள், தட் மீன்ஸ் த சீகிள் ஜம்ப்டு டு கேட்ச் த ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலாக இருக்கிற எல்லா கான்செப்டில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். த யங் சீகிள் ஸ்டார்டட் டு ஃப்ளை, அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிக்கும். தே வேர் வெரி ஹாப்பி, அப்படின்னா இந்த சீகிள்ஸ் ஃபேமிலி, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஃபைனலாக த யங் சீகிள் வாஸ் ஆல்சோ ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா இப்படி தான் அதோட ஃபஸ்ட் ஃப்ளைட்டை கம்ப்ளீட் பண்ணி சார் ஹி மேட் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் அல்லது ஹி ஹேட் மேட் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்டுமே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எளிமையாக படிச்சுக்கலாம். மாரல் முடிஞ்சால் ஹோப் ஃபார் த பெஸ்ட் போடுங்க, இல்லைனா வந்து எவர் நெவர் கிவ் அப். ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப எளிமையாக இருந்து நினைக்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா சீகிள் பேராகிராஃப் நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக படிச்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் போயம்க்கான பேராகிராஃப். ஸோ லைஃப் போயமும் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், லைஃப் போயம் பேராகிராஃப், போயம் லைஃப், அதுக்கப்புறம் தீம்ஸ் ஆஃப் நெவர் கிவ் அப், அதுக்கப்புறம் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இதை 3 எழுதிட்டு, ஏன்னா ஒரு சிலர் வந்து சார் போயட் எங்களால் எழுதணும், தாராளமாக மென்ஷன் பண்ணிக்கலாம். போயம் லைஃப், போயட் வந்து ஹென்ரி வான் டைக்ங்கிறது, தீம் மாரல். ஸோ ரெண்டுமே எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பி, ஈஸியாக இருக்குது. பாயிண்ட் பாருங்கள், த போயட் வாண்ட்ஸ் டு லீவ் அவர் லைஃப் ஹாப்பிலி. நீங்கள் ஜாய்ஃபுல்லி படிக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கே தெரியும் நிறைய வேர்ட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்குன்னு. அப்போ த போயட் வாண்ட்ஸ் டு லீவ் அவர் லைஃப் ஹாப்பிலி. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் அன் எபிசோட், லைஃப் இஸ் எ ஜேர்னி, லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் இஸ் சூப்பர். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பார். அதனால தான் ரொம்ப எளிமையான பாயிண்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லிவ் இன் த ப்ரெசன்ட், அப்படின்னா ப்ரெசன்ட் வாழ்க்கையை வாழணும். லிவ் வித் ஹோப், அப்படின்னு நம்பிக்கையுடன் வாழணும். வி மஸ்ட் டூ அவர் பார்ட், நம்மளுடைய வேலையை கரெக்டாக செய்யணும். அப்படி கரெக்டாக செஞ்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா வி மஸ்ட் லீட் அவர் லைஃப் ஹாப்பிலி, சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கலாம். டோன்ட் ஒரி அபவுட் த பாஸ்ட், ரொம்ப முக்கியமான லைன். அதாவது கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி வந்து ஃபியூச்சர் நினச்சி ஒரு சிலர் வந்து ரொம்ப கவலைப்படுது, என்னால் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு, அதே ஃபியூச்சர் நினச்சி ரொம்ப கவலைப்படுவோம். அது எதுவுமே இருக்குது. அப்போ டோன்ட் ஒரி அபவுட் த ஃபியூச்சர், டோன்ட் அவசரப்படக்கூடாது, கவலையும் படக்கூடாது. அவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ வி ஷுட் ஹேவ் ஃபெய்த் இன் லைஃப், அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மீது நமக்கு வந்து நம்பிக்கை வேணும்.
நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் சாதிக்க முடியும். அப்போ அவர் லைஃப் வில் பி எதுக்கு நம்மளோட வாழ்க்கை சில நேரத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஹார்டர்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட் கொடுத்தோம், வி ஷுட் ஃபேஸ் ஆல்வேஸ் ஸ்மைல். அது எல்லாமே நம்ம வந்து சிரித்த முகத்தில் எல்லாமே ஃபேஸ் பண்ணி இது எல்லாமே நடக்கக்கூடியதான் நினச்சி கொண்டு போனால் ஈஸியாக வாழலாம். வி மஸ்ட் ஹேவ் கரேஜ், தைரியம் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நெவர் எவர் கிவ் அப். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை வந்து உடனே முடிச்சிடக்கூடாது, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணணும். வி மஸ்ட் ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலாக நமக்கு இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எக்ரோன், அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். வி மஸ்ட் ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஷிப், குட் எக்ஸ்பீரியன்ஸ், குட் ஃபேம். ஃபேம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற புகழ். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் லைஃப் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். இப்படி இருந்ததுன்னா நம்மளோட லைஃப் ஜேர்னி கட்டாயம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் சொல்லலாம். ஸோ மாரல் ஹோப் ஃபார் த பெஸ்ட்டே போட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த பேராகிராஃபை ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சீகிள் பார்த்த மாதிரி. ஸோ இதில் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டுக்கான பாயிண்ட். ஸோ டெம்பர் சொல்லும் போது கேரக்டர்ஸ் கட்டாயம் படிக்கும். ஸோ அதுக்கான கேரக்டர் கொடுத்து இதில் ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்காக சிபிஎஸ் A3GFM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமோனிக் வேர்ட்ஸ் நம்ம இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப சொல்லுவோம். அப்போ பீனா ப்ராஸ்பரோ, எம்னா மிராண்டா, ஏனா அலோன்சா, அது A3ன்னு சொல்லுவாங்க. அலோன்சா, ஏரியல் அண்டோனியஸ், சைக்கோரஸ், ஃபெர்டினாண்ட், கேன்சலோ, அதுக்கப்புறம் கேலிபர். ஸோ இந்த 9 கேரக்டரும் ஈஸியாக மென்ஷன் பண்ணுறதுக்கு இது இந்த ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படிச்சு எளிமையாக பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிறந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்குன்னா, ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா லிவ்டு இன் அன் ஐலாண்ட். அதான் நமக்கு ஒரு தீவு கூட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஐலாண்ட். நெக்ஸ்ட் ஒன்ஸ் ப்ராஸ்பரோ வாஸ் த டியூக் ஆஃப் மிலன். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ராஸ்பரோ வந்து மிலன் ஒரு நாட்டுக்கு அரசராக இருந்தார். அன்டோனியோ டுக் ஓவர்ஸ் கிங்டம், அவரோட பிரதர் தான் அவரை ஏமாற்றி அவரோட கிங்டம் பிடிக்குவார். ப்ராஸ்பரோ ஹேட் த மேஜிக் பவர். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஐலாண்ட் போவாங்க. ஸோ ஆக்சுவலாக ப்ராஸ்பரோக்கு மேஜிக் பவர் இருந்து அதை யூஸ் பண்ணி ஏரியலை ரிலீஸ் பண்ணார். ஏரியல் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட். நமக்கே தெரியும் அந்த ஸ்பிரிட்டுக்கு சீஃப் ஆன ஏரியல். ப்ராஸ்பரோ ஆர்டர் ஏரியல் அப்படின்னா பார்த்தா ப்ராஸ்பரோ வந்து ஏரியலுக்கு ஆர்டர் போட்டார். இ கிரியேட் எ ஸ்டார்ம். அது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயலை உருவாக்குங்க. இட் மேட் த எனிமி ஷிப்ரெக். அந்த வேர்டு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்க மாதிரி தோணும், ரொம்ப சிம்பிள் தான். ஏரியல் பிராட் ஃபெர்டினாண்ட். போயிட்டு ஏரியல் வந்து பார்த்தா ஃபெர்டினாண்டை கூட்டிகிட்டு வந்தார். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா மிராண்டா ஃபெல் இன் லவ் வித் என்ன கொடுத்துருக்கேன் ஃபெர்டினாண்ட். ஆக்சுவலாக மிராண்டா அந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னா ஃபெர்டினாண்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படும். அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ குட் நாட் அக்செப்ட் பண்ணிக்கல. இ கேவ் ஹிம் எ டிஃபிகல்ட் டாஸ்க். நிறைய டிஃபிகல்ட் டாஸ்க் கொடுத்தாரு. அன்டோனியோ அண்ட் அலோன்சோ ஆஸ்க்டு ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தான் ப்ராஸ்பரோ ஃபர்கிவ் எல்லாரையும் எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. தே வேர் அவைல சந்தோஷமாக. ப்ராஸ்பரோ பிகம் த டியூக் ஆஃப் மிலனா மீண்டும் மாரல் சொல்லும்போது ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நாமளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் படித்தா போனால், அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். நிறைய ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும், நிறைய கைட் இருக்குது இந்த கைடில் படிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பேப்பர் வேல்யூஷன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அங்கே வரக்கூடிய நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கைடில் படிக்கிறாங்க. அப்போ இந்த கைடில் படித்தா ஃபுல் மார்க், அந்த கைடு அப்படி இல்லை, கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். ஸோ பக்கமாக எழுதினா தான் மார்க், ஃபுல் மார்க் கிடைக்கும், 5 மார்க். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் லெசன் பேராகிராஃப், பாயிண்ட் பேராகிராஃப்க்கு நமக்கு 5 மார்க். ஆனால் டீடைல் பேராகிராஃப் 8 மார்க்ஸ். ஸோ அப்போ நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட் தான் பேசணும். அப்போ கண்டென்ட் சரியாக இருந்தால் ஃபுல் மார்க் வேணும். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய சேனல் GR Success STC பொறுத்தவரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட். பர்டிகுலராக சொன்னால் இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் 1 to 47 எல்லா கேட்டகரியும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மலையில எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR Success ஃபர்ஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் 5 மார்க்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம். ஸோ இந்த மந்த் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். ஓகே.